ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வரகு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வரகு அரிசி 1 கப் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆகும் ஊறட்டும். உடனேவும் சமைக்கலாம், பட் உடனே சமைக்கிறதுனால நமக்கு ஒரு சில சமயம் வயிறு வலியெலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 5 hours ஊற வச்சுடுங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அரிசியை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை இருத்துருங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 கப் ரைஸுக்கு 3 கப் அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த வரகு ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். எப்பவும் ஒலை கொதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொதித்து பொங்கி வரும். அப்படி பொங்கி வர்ற டைமில் நம்ம மீடியம் சிம் ஃப்ளேமில் போட்டுக்கலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 minutes குக் பண்ண விடுங்க. 3 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி எல்லாம் ஒடிஞ்சிட்டு அரிசி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வரகரிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்ஸை நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. பாய்.